2.5 வயசு குழந்தை, அம்மா, அந்த பாட்டி, வயசான ஒரு பெரியவர், இவர் தான் அங்கே வீட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாமே வெளியில் போயிடறாங்க. அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே விளையாடி இருக்கக்குள்ள இந்த திமுகவை சேர்ந்த பெரிய நாயகம்னு இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் இருக்காங்க. அப்போ எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து பார்க்கக்குள்ள குழந்தை மயங்கி கிடைக்குது. எடுத்து தோளில் போட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ குழந்தை சிறுநீர் மலமெல்லாம் போயிடுது. ஹாஸ்பிட்டல் போனோடனே குழந்தை இறந்துடுச்சுன்ற சொல்லிடுறாங்க. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ஆகுது. இந்த குழந்தை இறந்துடுது. மருத்துவமனைக்கு போகல குழந்தை இறந்துடுது. ஏன்னா இந்த குழந்தை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இறந்துருக்குன்றது. ஆனால் இந்த காவல் ஆய்வாளர் சுமித்ரா இருக்காங்க பாருங்கள், எதுவுமே கண்டுக்கலை. அதில் இந்த இறந்து போன குழந்தையோட அப்பாவோட அம்மா இருக்காங்க, பாட்டி, அவங்க வந்து அந்த இங்கே திருவண்ணாமலை பக்கம் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் வேலை செஞ்சு துப்புரவு பணியாளராக இருக்காங்க. அப்போ இந்த குழந்தைகள் அங்கே காவல் நிலையத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்கு. நல்லா துருதுருன்னு விளையாடிட்டு இருக்கிற குழந்தை. அப்போ அந்த லட்சுமி, அந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர், அவங்க இந்த சுமித்ராவுக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. பெரியநாயகத்துக்கும் இவங்க அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் என்ன உறவுங்க? இவங்களுடைய நடவடிக்கையில், இந்த குழந்தையோட அம்மா நடவடிக்கைகளை கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க எல்லாருமே. அந்த அளவில் இவர் இது 2வது திருமணம் பண்ணி வச்சுதா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை வட்டாரம் அந்த மாதிரி நடக்கலை. திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி, மீண்டும் பியூஷ் மனுஷ், அங்கே இருக்கிற திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு 50 பேர், மாவட்ட ஆட்சியர், எஸ்பி எல்லாத்தையும் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இதுக்கு பின்னால் சிக்கல் இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு வேதியப்பன். ஒரு முக்கிய செய்தியோடு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி காவல் எல்லைக்குட்பட்ட 2.5 வயது குழந்தை. யார் அந்த போக்சோவில் கைது செய்யப்பட்டாங்க அந்த வழக்கில்? அவர் திமுகவோட இளைஞர் அணி பொறுப்பாளர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்செட்டி பக்கம் ஒரு கிராமம், முழுக்க வன்னியர் மக்கள், மதமாரி கிறித்துவ மதத்துக்கு மதமாரிய வன்னியர்கள். அந்த பகுதியிலேருந்து ஒரு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒசூரில் வந்து ஒரு நிறுவனத்தில், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி போல் இங்கே திருவண்ணாமலை பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் வந்து அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். அவரும் ஒசூரில் போய் தங்கி ஒரு நிறுவனத்தில் அந்த பொண்ணு வேலை செய்கிற பக்கம் இருக்கிற நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. இந்த தம்பிக்கு வந்து அந்த பொண்ணை விட 2 வயசு கூடுதல். 2 பேரும் ஓராண்டு காதலிக்கிறாங்க. காதலிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 குடும்பத்திலுமே எதிர்ப்பு இருக்குது. அப்போ ஒசூர்லேருந்து வெளியேறி இங்கே இந்த திருவண்ணாமலை பக்கம் இருக்கிற அந்த கிராமத்தில் வந்துட்டு இவங்க அந்த இளைஞரோட கிராமத்தில் இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு குழந்தை ஒன்று பிறக்குது, பெண் குழந்தை, 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு குழந்தை. இந்த சூழலில் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வருது, சின்ன பிரச்சனைகள் வருது. அது கோவிச்சுட்டு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, அஞ்செட்டி பக்கம் இருக்கிற அந்த கிராமத்துக்கு. மீண்டும் கணவர் வீட்டுக்கே வராங்க. இங்கே இருந்துட்டு போகிறாங்க. மீண்டும் பிரச்சனை வருது, இது கருத்து வேறுபாடுகள் வருது. மீண்டும் அங்கே அதே மாதிரி அஞ்செட்டிக்கு போகிறாங்க. அங்கே தங்கியிருக்குள்ள தான் இந்த சம்பவம் நடக்குது. அதாவது 2.5 வயசு குழந்தை, அம்மா, அந்த பாட்டி, வயசான ஒரு பெரியவர், இவர் தான் அங்கே வீட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாமே வெளியில் போயிடறாங்க. அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே விளையாடி இருக்கக்குள்ள இந்த திமுகவை சேர்ந்த பெரிய நாயகம்னு இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் இருக்காங்க. அப்போ எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து பார்க்கக்குள்ள குழந்தை மயங்கி கிடைக்குது. எடுத்து தோளில் போட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ குழந்தை சிறுநீர் மலமெல்லாம் போயிடுது. ஹாஸ்பிட்டல் போனோடனே குழந்தை இறந்துடுச்சுன்ற சொல்லிடுறாங்க. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ஆகுது. இந்த குழந்தை இறந்துடுது. மருத்துவமனைக்கு போகல குழந்தை இறந்துடுது. கொடூரமாக பாலியல் வல்லுறவு செஞ்சு தான் முகத்திலாம் ஆகியிருந்துருக்கு, பிறப்புறுப்பில் ரத்தம் வந்திருக்கு. இதெல்லாம் மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அவங்க பெற்றோருக்கு தந்தை இருக்கார் இல்லைங்களா, குழந்தையோட அப்பா, அவருக்கு தகவல் சொல்கிறாங்க. குழந்தை இந்த மாதிரி ஜன்னி வந்து உடம்பு இல்லாமல் இறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி, அக்கா, அம்மா, இந்த மாதிரி அவங்க உறவினர்கள் ஒரு 5-10 பேர் சேர்த்துட்டு அவங்க ஒசூர் அஞ்செட்டிக்கு போகிறாங்க.
போயிட்டு பார்த்த உடனே அவருக்கு அந்த குழந்தையோட அப்பாவுக்கு சந்தேகம் வருது இறப்பில். அப்போ சந்தேக மரணம்ன்ட்டு இந்த சாவலுங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அஞ்செட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அப்போ அங்கே சுமித்ரான்னு ஒருத்தர் ஒரு ஆய்வாளர் இருக்காங்க. புகாரை வாங்கிக்கிறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ஆகிடுது, அதோடு நிற்கிது. அப்போ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச பிறகு அந்த ப்ரிலிமினரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மரண அறிக்கை, அந்த அறிக்கை ஒரு நாள்லேயே கொடுத்துருவாங்க. அது அப்போ அந்த உள்ளுறுப்புகள் அந்த அனலைஸ் போயிட்டு வர்றதுக்கு லேட்டாக காலதாமதாகன்றதால ஒரு ப்ரிலிமினரி அறிக்கை கொடுப்பாங்க. எப்போ காவல்துறைக்கு கொடுத்துவாங்க. அதுவும் இப்போ வெப்சைட்டில் நெட்டில் ஏற்றிடுறாங்க. பதிவேற்றமும் பண்ணியிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு மருத்துவ அறிக்கையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இறந்துருக்குன்றது. ஆனால் இந்த காவல் ஆய்வாளர் சுமித்ரா இருக்காங்க பாருங்கள், எதுவுமே கண்டுக்கலை. அதில் இந்த இறந்து போன குழந்தையோட அப்பாவோட அம்மா இருக்காங்க, பாட்டி. அவங்க அந்த இங்கே திருவண்ணாமலை பக்கம் இருக்கிற காவல் நிலையத்தில் வேலை செஞ்சு துப்புரவு பணியாளராக இருக்காங்க. அப்போ இந்த குழந்தைகள் அங்கே காவல் நிலையத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்கு. நல்லா துருதுருன்னு விளையாடிட்டு இருக்கிற குழந்தை. அப்போ அந்த லட்சுமி அந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் அவங்க இந்த சுமித்ராவுக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. எங்க நல்லா குழந்தை இப்போ 10 நாளைக்கு முன்ன வரை இங்கே நல்லா விளையாடிட்டு இருந்தது, துருதுருன்னு இருந்தது, இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, எப்படி அதை பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொடர்ச்சி ஒரு 10 முறை ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ இந்த அம்மா எதையுமே சுமித்ரா ஆய்வாளர் எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அப்படியே அந்த கோப்பை போட்டு அந்த அஞ்செட்டிக்கு உட்பட்ட அஞ்செட்டி காவல் ஆய்வாளர் சுமித்ரா. அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்களா, இந்த தேர்தல் ஒட்டி பொது பணிமாறுதல்லாம் போட்டாங்க பாருங்க. அதில் இந்த அம்மா சேலம் அம்மாப்பேட்டைக்கு மாற்றுறாங்க. சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து கந்தவேலுன்னு ஒருத்தர் அஞ்செட்டிக்கு வர்றார். அவர் அந்த பக்கம் அவர் காவல் நிலைக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அது தொடர்ந்து மருத்துவ அந்த ஊன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அது வாங்குறதுக்காக போகிறார். அப்போக்குள்ளதான் அங்கே மருத்துவ அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு குழந்தை 2.5 வயசு குழந்தை இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அது மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, சாதாரண இந்த பிரச்சனைக்கு போய் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு படுது. அப்புறம் அறிக்கையெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு தான் குழந்தை இறந்துருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேர்மையாக அவர் உடனடியாக போஸ்கோவிலையும் வழக்கு பதிவு பண்ணுறாரு. உடனே அந்த பெரிய நாயத்தை கைது பண்ணி சிறைக்கு அனுப்புகிறார். திருநாட்டுவும் போடுறாரு, போஸ்கோவும் போட்டு. பெரிய நாயகம் அந்த வீட்டில் இருந்த அவங்க உறவினர் தான், இந்த பெண்ணோட உறவினர். அவரை கைது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு மற்ற வேலைகள் போயிட்டுருக்கு. இடையில பியூஷ் மனுஷ் போறார், சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் போயிட்டு அந்த இதில் ஒரு விசாரிக்கிறார். அந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அறிக்கை கொடுக்குறார், ஒரு புகார் அனுப்புகிறார். அது இல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் அந்த பகுதி செய்தியாளர், கிருஷ்ணகிரி செய்தியாளர் ஒரு விரிவாக இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு இந்த சுமித்ரா மேலே சேலம் மாநகர ஆணையாளர் ஒரு பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கார். இப்போ எல்லாருமே அவங்களை என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை பணியில இருந்து அவங்க நிரந்தரமா நீக்கம் பண்ணுவோம் அப்படின்ற கோரிக்கை தான் எல்லாமே வைக்கிறாங்க. இவங்களுக்கும் சுமித்ராவுக்கும் அந்த ஆட்களுக்கும் என்ன உறவு? இல்லை, இந்த ஆய்வாளர் ஏன் அதை கண்டுக்காத இருந்தாங்க? இல்லை, அந்த பெரிய நாய் என்றவர் பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து அவரை காப்பாற்றிக்கிற இடத்துல கூட இல்லை, அந்த அளவுக்கு வசதியானவரும் இல்லை, இந்த குடும்பமும் அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ சாதிய ரீதியாக அதை மறைச்சிருக்காங்க. அந்த சாதி பின் மூலம் தான் அவங்கள இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியில் பிறந்த ஒருத்தருக்கு பிறந்த குழந்தை நம்ம வீட்டில் வளர்றதா அப்படின்ட்டு இவங்க செஞ்சுருக்காங்க. செஞ்சது தெரியாமல் கூட இல்லைன்னா இப்போ நடந்த பிரகாரம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா மலம் சிறுநீர்லாம் கழிச்சுது அப்படின்றாங்க குழந்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது. அப்போ பிறப்புறுப்பில் ரத்தம் இருந்ததுன்றது மருத்துவ அறிக்கையில் சொல்கிறாங்க, அது தெரிஞ்சிருக்கும். இப்போ பியூஷ் மணிஸ் உள்ளிட்டவங்க போய் அந்த அந்த பொண்ணு இறந்த குழந்தையோட அம்மா, அவங்க பாட்டியே, அவங்க எல்லாம் விசாரிக்குள்ள இதை பற்றி எந்த தகவலும் சொல்லலை, மறைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய ஐயம், அந்த குழந்தையோட தாயை மறைக்கிறாங்க. ஏன்னா இவரை காப்பாற்றணும், இந்த பெரிய நாயகம் இந்த குழந்தை கொண்டவர் இருக்கார் பாருங்க, அவரை காப்பாற்றணுன்றதுக்காக அதை மறைக்கிறவங்க. ஒரு பெரிய நாயகத்துக்கும் இந்த இவங்க அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் என்ன உறவுங்க? இவங்களுடைய நடவடிக்கையில் இந்த குழந்தையோட அம்மா நடவடிக்கைகளை கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க எல்லாருமே. அந்த அளவில் இவர் இது 2வது திருமணம் பண்ணி வச்சு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை வட்டாரம் அந்த மாதிரி நடக்கலை. ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்துவ திருசபையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்தோடனேலாம் இந்த 2வது திருமணம் மனமுறிவு பெறாமல்
இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கிறதுன்றது கிறிஸ்துவ சபைகளில் செய்ய மாட்டாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட அம்மா வந்து அம்மா வீட்டிலேயே வந்து தங்கிட்டாங்க. அம்மா வீட்டு தங்க கணவரை பிரிந்து தங்குறாங்க. இவர் ஒரு 40 வயசு உடையவர், இந்த பெரிய நாயன்றவர். பெரிய நாயக்கும் அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் ஏதோ உறவு இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தை வந்து இங்க இருக்கிறதா, இது இங்க இருக்கு எப்படி அப்படின்றது தான் அவங்களுக்கு. ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு பிறந்த குழந்தை அவங்க சாதி மாற்றி அந்த சாதி மறுப்பு திருமணம் தான். ஏறத்தாலே இது ஒரு ஆணவ கொலையில கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தையை கொடூரமா பண்றதுன்றது ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை. அதுக்கு பிறகு இப்போ மார்ச் 17ஆம் தேதி ஒரு திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி, மீண்டும் பியூஷ் மனுஷ், அங்கே இருக்கிற திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு 50 பேர், மாவட்ட ஆட்சியர், எஸ்பி எல்லாத்தையும் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இதுக்கு பின்னால் சிக்கல் இருக்குது அப்படின்ற, இதுக்கு பின்னால் ஒரு சாதிய முரண்பாடு உள்நோக்கம் இருக்குது, அந்த அடிப்படையில் தான் இதை செஞ்சுருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் கூடுதலான கவனம் பண்ணணும். இது இன்னும் குற்றவாளிகள் பின்னால் இருக்காங்க. இப்போ யார் மேலே செஞ்சுருக்கா அவங்கள கைது பண்ணணும். அந்த சுமித்ரா காவல் ஆய்வாளர் சுமித்ரா வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து 1 வாரம் காலம் கொடுக்குறோம், இந்த 1 வாரத்தில் முறையான நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் முற்றுகையிட வேண்டி வரும் அப்படின்ட்டு அறிவிச்சுட்டு வரார். அதுக்கு அடுத்த நாள் அந்த குழந்தையோட அம்மா அவங்க உடந்தையாக இருந்ததா அவங்களும் கைது செய்யப்படுறாங்க. முழுக்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி பின்புலம், அந்த சாதி வெறி தான் இதில் இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு. இப்படி ஒரு விஷயம் போயிடும்போது அந்த குழந்தையோட தந்தை என்ன செஞ்சிருக்காரு? அவர் ஒன்றும் செய்யல, புகார் கொடுத்துருக்காரு, நடவடிக்கை ஃபாலோ பண்ணிருக்காரு, அவர் பாதிச்சு தான் இருக்கார். குழந்தை கூட போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகு அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, அவர் தான் அடக்கம் பண்ணியிருக்காரு. சரி சரி, குழந்தை அடக்கம் பண்ணதெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு சிக்கல்ல, நம்ம இது போஸ்கோ சட்டத்தின் கீழ் இருக்கிறதுனால அவங்க பெற்றோருடைய பேரோ குழந்தை பேரோ இல்லை அவர்களுடைய ஊரோ புகைப்படமோ எதையும் நம்ம வெளிப்படுத்த முடியாது. அது ஒரு சிக்கல் இருக்கிறதுனால நம்ம ஊர் பேரை கூட நம்ம பேசாம தான் பேசிட்டு இருக்கோம். புரியுது. ஆனால் ஒரு பிஞ்சு குழந்தைக்கு நேர்ந்த இவ்வளோ கொடூரமான விஷயத்த மூடி மறைக்கிறது வந்து பெரிய அவதாரம். இந்த காவல் ஆய்வாளர் ஒரு பெண், சுமித்ரா பெண் ஆய்வாளர், அவங்க போயிட்டு இவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சவனை பாதுகாத்துருக்காங்க. ஏன்னா 3வது நாளே அவங்களுக்கு அறிக்கையெல்லாம் வந்துட்டதா மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க. இவங்க அதை வாங்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டு எதுவும் கண்டுக்காமல் இருந்துட்டு அப்படி போகிறாங்க. சேலத்தில் போயிட்டு அது 2 மாதத்துக்கு பிறகு தான் அவங்க பணியிடை நீக்கம் தான் செய்கிறாங்க. இடைநீக்கம் தான் செய்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு எப்படி இருக்குது? இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி கிடைக்குமா? அதில் நீதின்றது இப்போ இந்த சமூக அமைப்புகள், இந்த மாதிரி பியூஷ் போன்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், தோழர் கொளத்தூர் மணி, இவங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் முன்னெடுப்பு வந்ததுனால இதை கொஞ்சம் இப்போ வழக்கு துரிதப்படுத்த. மருதானாயகம் வந்து சிறையில் தான் இருக்காங்க. போஸ்கோ சட்டத்தில் சிறைப்படுத்தியிருக்காங்க. இது வந்து அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும். இதில் ஏன்னா இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு சம்பவம்ன்றது சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஏன்னா தேர்தல் நேரன்றதுனால இது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு பெருசாக வெளியே வராமல் போயிடுச்சு. இப்போ அந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்க கந்தவேலுன்ற அந்த ஆய்வாளர் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. உறுதியாக உங்கள் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படி சில நேர்மையான நல்ல அதிகாரிகள் காவல்துறை இருக்காங்கன்றது இவங்கெல்லாம் உதாரணம். சுமித்ரா இருக்கிற அதே காவல்துறை கந்தவேல் ஆய்வாளர், அதுவும் ஒரு பெண் குழந்தை பாதிக்க இயல்பாகவே கொஞ்சம் அந்த இறக்கம் இல்லை, மனிதநேயம் இல்லாமல் அதை செஞ்சவனுக்கு இணையான குற்றத்தை தான் அந்த அம்மா செஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவனுக்கும் இவனுக்கும் எந்த எல்லாரும் இந்த சமூக ஆர்வலருடைய அந்த அமைப்புகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த சுமித்ரா காவல் ஆய்வாளர் நிரந்தர பணி நீக்கம் செய்யணுன்றது தான் அவங்களோட ஒரே கோரிக்கையாக இருக்குது. அதுதான் அந்த பெண் குழந்தைக்கு கிடைக்கிற நியாயமாக இருக்கும். கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த குற்றத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு உணர்வு அப்போ தான் வரணும். இல்லைன்னா நம்ம மாட்டிக்கொன்ற அந்த பயம் வரும். கண்டிப்பாக பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மிக்க நன்றி.